மணிகண்டன், நீங்க தொடரலாம். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இந்த 2 பதவிகளுமே ஒற்றை வாக்கால் தேர்வு செய்யப்பட்டது. இதை எல்லாரும் மறந்துடுறாங்க. இப்ப ஆளுக்கு ரோடு போட தேர்வு இல்லை. அப்ப ஒற்றை வாக்குங்கிறது ஒரு பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரமோ 2 பேரும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் அதுக்கு முழு அதிகாரம் உண்டு. அப்ப ஒருவர் பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுத்து, அது யார் தன்னிச்சையா பண்ணல, பெரும்பான்மையோருடைய முடிவின் அடிப்படையில் பொதுக்குழுவை கூட்டி ஒருவர் நீக்கப்படுகிறார், இன்னொருவர் பொதுச் செயலாளர் தேர்வாகிறார் என்கிற போது அங்கே இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியே இல்லை. அப்படிங்கிற போது அது மட்டுமல்ல, அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்த நபர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். ஆக கட்சியிலேயே அடிப்படை உறுப்பினரையே திரு பன்னீர்செல்வம் இல்லை என்ற ஒருவரும், இன்னொரு புறம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பதவிகளையும் சேர்த்து பொதுச் செயலாளர் என்கிற ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே முழு அதிகாரத்தையும் பொதுச் செயலாளர் பெறுகிறார். இதை தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி அனுப்பி வைத்தும் கூட அவர்கள் தாமதப்படுத்தியதான் இவ்வளவு சிக்கல்களுக்கும் காரணம். எனவே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது பன்னீர்செல்வம், உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது பன்னீர்செல்வம். இப்போ ஒவ்வொரு முறையும் வழக்கால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும், தொண்டர்கள் எனக்கு பெரும்பான்மையை ஆதரவிக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு எந்த தொண்டர்களையும் எந்த அடிப்படையிலும் சந்திக்கவே இல்லை. இந்த கேள்வியை நான் திரு கிருஷ்ணன் அவர்களிடம் முன்வைக்கிறேன். திரு கிருஷ்ணன், நீங்க நீதிமன்றத்தின் மூலமாகவே ஒரு உட்கட்சி விவகாரத்தை சரி செய்து கொள்ள முடியும், இரட்டை தலைமை என்கிற பிரச்சனையை ஒற்றை தலைமையா மாற்றுவதாக இருந்தாலுமே கூட அது நீதிமன்றத்துக்கு போய்தான் சரி செய்ய முடியும் என்கிற நிலையை எடுத்தது ஓ பன்னீர்செல்வம் தான். இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான பங்கும் இல்லை என்கிறார் மணிகண்டன். தம்பி மணிகண்டன், நீங்கள் இதில் பங்கு பெறுவது எனக்கு மகிழ்ச்சியே, நன்றி. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீ அதிமுக நான் அதிமுக 2 பேரும் ஒரு ஓடி தான் பிடிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு வேட்டி தான் கட்டுறோம். நான் உங்களை கேட்பது ஒன்றைத்தான் தம்பி, 50 வருஷமா இருந்த ரெட்டலை சின்னம் ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்றேன். நீங்க அண்ணன் எடப்பாடிட்ட போங்க, நான் சொல்றதை மட்டும் ஒன்று வாங்கி கொடுங்க. நாங்களும் வேட்பாளர் நிறுத்திருக்கிறோம், நீங்களும் வேட்பாளர் நிறுத்திருக்கிறீங்க. இது கடைசி கட்டத்தில் நான் ஒரு காம்ப்ரமைஸ் சொல்றேன், 2 பேரும் நிறுத்திருக்கிறோம். உங்க வேட்பாளரையே வேட்பாளராக நிறுத்த வேண்டும் நீங்க விரும்பினா சொல்லுங்க, ரெட்டலை சின்னத்தை அண்ணனை கையெழுத்து போட்டு தர சொல்றோம். அல்லது எங்க வேட்பாளருக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறதா கையெழுத்து போட்டு கொடுங்க, எங்க வேட்பாளர் நிக்கட்டும், ரெட்டலை சின்னம் போயிடக்கூடாது நம்மகிட்ட இருந்து என்ற தார்மீக அடிப்படையில் நான் உங்களை கேட்கிறேன். இதாவே நாங்க கேட்கிறேன். நீங்க ஓபிஎஸ் விட்டுருங்க, இபிஎஸ் விட்டுருங்க, எத்தனையோ களங்கட்ட தம்பி, நீங்க நிறைய வீடியோவில் பேசுவீங்க, நானும் உங்களை கேட்டிருக்கிறேன். இதை ஒன்று வாங்கி கொடுப்பா. இந்த பிரச்சனை எதுக்கா கோர்ட்டுக்கு போகணும்? நாளைக்கு யார் யார் கோர்ட்டுக்கு போனாங்களோ எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு போகலாம். இதை செய்ய தயாரா? இல்ல மரியாதைக்கு அண்ணன் 15 ரூபாய் சொல்லி சொல்ல முடியாது. இல்ல மணிகண்டன் பேசட்டும். இல்ல மரியாதைக்குரிய அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சி. ஆனா என்னன்னா, ஜனநாயகத்துக்கு என்ன மதிப்பு? அதாவது பெரும்பான்மை என்பது ஒரு ஜனநாயக மாண்பு. பெரும்பான்மையோட அடிப்படையில் தான் எந்த ஒரு இயக்கமும், அது தேர்தலாகட்டும், உட்கட்சி ஆகட்டும், வேறு எந்த அமைப்பிலாகும், அதாவது ஜனநாயகம் தான் சட்டம் வகுத்து கொடுத்துக்கிட்ட மிகப்பெரிய ஒரு மாண்பு, மரபு. அப்ப அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஏற்றுக்கொண்டு அண்ணன் பன்னீர்செல்வமோ நீங்களோ கட்டுப்பட்டு எல்லோரும் இணைந்து செல்வோம் என்று சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனையே வராதுல்ல. இப்ப தனிப்பட்ட நான் சொல்ல, நீங்க இருக்கல, நான் இருக்கல. பொதுக்குழுல 2651 பேர் இருக்காங்க. 2521 பேர் கூடி எடுக்கிற முடிவை நிராகரிப்பது எப்படி பொருளாக்குங்க? பெரும்பான்மையை ஏற்கொள்ள மாட்டேன்னு சொல்லி போது தனிநபரா அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் கிருஷ்ணன் குறிப்பிட்டதும் நீங்கள் குறிப்பிட்டதும் ரெண்டுமே கடந்த கால நிகழ்வுகள். இப்போ வழக்கு டிஸ்பியூட் நீதிமன்றத்துக்கு போயிருச்சு, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. இடையீட்டு மனு, இடைத்தேர்தல் அப்படிங்கிற இந்த கரண்ட் சினாரியோல இருந்து நம்ம பேசுவோம். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது, பொதுக்குழு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நாங்க எந்த முடிவை எங்களால எடுக்க முடியாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பொதுக்குழு கூடி எடுத்த முடிவிலிருந்து ஒருபோதும் அண்ணன் எடப்பாடியார் பின்வாங்க மாட்டார். அண்ணன் பின்வாங்க மாட்டார். ஏன்னா அண்ணன் மூத்த தலைவர் கூப்பாகிருஷ்ணன் அவருக்கு தெரியாதெல்லாம் இல்லை. அவர் ஏன் அண்ணன் பன்னீர்செல்வத்தை யாருக்காரு என்று தெரியாது. அண்ணன் மூத்த தலைவர், மிகச்சிறந்த தலைவர் அண்ணன் கூப்பாகிருஷ்ணன் அவர்கள். ஆனால் பொதுக்குழு எடுத்த முடிவை ஏன் பின்வாங்க கூடாது என்று சொன்னால் தொண்டர்கள் விரும்புறாங்க. கட்சியில் ஏற்பட்ட குழப்பங்களை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒற்றை தலைமை வேண்டும் என்பதுதான் நிரந்தரமான முடிவு என்று, தீர்வென்று தொண்டர்கள் எடுத்த முடிவின்படி அண்ணன் எடப்பாடியார் செயல்படுகிறார். எடப்பாடிய முடிவு அல்ல, ஒட்டுமொத்த தொண்டர்கள் முடிவு. அந்த ஒட்டுமொத்த தொண்டர்கள் எங்க இருக்காங்க? பொதுக்கூட்டங்கள்
கூட்டங்கள்ல திமுக நடத்துகிற கூட்டங்கள் எல்லாம் வர்றாங்க, தேர்தல் காலத்தில் வர போறாங்க. வெறுமனே ஊடகங்கள் வாயிலாக நீதிமன்றத்தின் வாயிலாக மட்டும் நிரூபிப்பது என்பது தவறானது. ஏன்னா விதிகளை காட்டி சதிகளின் பின்னால் அண்ணன் பன்னீர்செல்வம் தலைமையிலே இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தால் முடக்குவது, எம்ஜிஆருக்கு துரோகம் செய்வது நீங்களும் அண்ணன் பன்னீர்செல்வம் தலைமையிலே எடப்பாடியார் அல்ல. எனவே நீங்கள் முழுமையாக அண்ணன் எடப்பாடியாரை ஏற்றுக்கணும்னா எல்லாம் அனந்தீங்களா? வேறு யாரும் இல்லை. நீங்கள் கட்சி குறைத்தவர், தியாகம் செய்தவர், அமைச்சராக இருந்தவர், நம்ம மறுக்கவே இல்லை. ஆனால் மனதில் ஏற்பட்டிருக்கிற வேறுபாட்டை கலைந்து உண்மையிலே இயக்கம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இரட்டை சின்னம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தொண்டர்கள் வைத்தவங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். தற்போது தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கக்கூடிய வாதங்களின் புதிய தகவல்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன. பொதுக்குழு விவகாரம் வழக்காக நிலுவையில் இருக்கிற காரணத்தால் தங்களால் எந்த முடிவையும் எடுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் கட்சியினுடைய சின்னமான இரட்டை இலை இதுவரை முடக்கப்படவில்லை, அது குறித்து எந்த பிரச்சனைகளும் எழுப்பப்படவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. பொதுக்குழுவினுடைய வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதால் ஒரு தரப்பை மட்டும் அங்கீகரிப்பது சரியான முடிவாக இருக்காது என்றும் கட்சியினுடைய சின்னம் எந்த சூழலிலும் முடக்கப்படவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த வாதத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தேர்தல் ஆவணங்களினுடைய, அதாவது தேர்தல் ஆணையத்தின் ஆவணங்களின் அடிப்படையில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் தேர்தல் ஆணையம் தெரிவிக்கிறது. ஆனால் இது ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு முடிவாக, அணுகுமுறையாக இருக்கிறது என்பது எடப்பாடி பழனிசாமி தரப்பினுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த கண்டனத்தை தொடர்ந்து நீதிமன்றத்திலும் தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் எந்த காரணம் கொண்டும் உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிட முடியாது, கட்சியினுடைய இன்னொரு கட்சியாக மாறி செயல்படக்கூடிய ஒரு அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு எந்த சூழலிலும் இல்லை, அரசியலமைப்பு சட்டம் அதை வழங்கவில்லை என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய வாதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் தீர்ப்பு நிலுவையில் இருக்கும் போது தேர்தல் ஆணையத்தால் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. இந்த விவகாரம் தொடர்பாக அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை செய்து திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் தெரிவிப்பதாக தேர்தல் ஆணையம் தனது தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. மணிகண்டன், தொடரலாம். இந்த சூழல், தற்போது தேர்தல் ஆணையம் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த வாதத்தை எப்படி பார்க்கிறீங்க? தேர்தல் ஆணையம் செய்கிற ஒவ்வொரு செயலும் மிகவும் தவறானது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன தேவை? பொதுக்குழுல யாருக்கு பெரும்பான்மை? அதனால மிக அறுதி பெரும்பான்மை இருக்கிறது. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை யாருக்கு அதிகமா இருக்கிறது? எடப்பாடியா இருக்கு. அவன் நிர்வாகிகளுடைய பத்தியில யாருக்கு அதிகமா இருக்கிறது? எல்லாமே எடப்பாடி இருக்கின்ற போது அவர்கள் இதை தாமதப்படுத்திக் கொண்டிருப்பதில் ஏதோ உள்நோக்கம் இருப்பதாகவும் அல்லது யாரோ பின்னாடி இருந்து இயக்குவதாகவும் தான் மக்கள் பேசுறாங்க. இதற்கு தேர்தல் ஆணையம் நிச்சயமாக பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா ஜனநாயகத்தில் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுவதாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக நடுநிலை தவறி செயல்படுவதாக இன்றைக்கு எல்லோரும் கருதக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. ஏன்னா கடந்த காலத்தில் பாருங்க எத்தனையோ கட்சிகள் பேசலாம். இல்ல நீங்க தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்படலன்னு சொல்றீங்க. திரு கூப்ப கிருஷ்ணன், தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் மனு, இன்றைக்கு தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள், தேர்தல் ஆணையம் நடுநிலையா இல்ல அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்றாங்க? நீதிமன்றத்தில் உங்கள் தரப்பு சொல்லி இருப்பது என்ன அப்படின்னா, தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, அதனால இடைக்காலமா எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது அப்படின்னு உங்களது தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருக்கிறார். நெறியாளர்களே, ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு கடந்த காலத்துக்கு அவரை நான் கூட்டிச் செல்லுகிறேன். புரட்சி தலைவர் பொன்மட செம்மலை கருணாநிதி பொதுக்குழு என்ற பெயராலே அவரை நீக்கினார்கள். அன்றைக்கு எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார், அந்த பொதுக்குழு நீக்கப்பட்ட சரி என்று.